வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது கமெண்ட்ரி 365.2. ஹி இஸ் பேக். யாரா? தலைவன் பென்டன் திரும்ப வந்துட்டான். அதுவும் சொன்ன மாதிரி சும்மா கரெக்ட்டா வந்திருக்கான். ஆனா நான் தான் கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன். பட் வந்திருக்க நம்ம பென்டன் தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அதுதான் இல்ல. ஏன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரிலாம் இல்லாம அதோட தரமா ஒரு அப்சல்யூட் பென்டனா தான் இந்த இடத்துல திரும்ப வந்திருக்கான். அண்ட் உண்மையான ஓஜி சம்பவம்னா அது இதுதாங்க. ஏன்னா பென்டனோட அந்த ஒரிஜினல் கிரியேட்டர்ஸ் ஒண்ணா மறுபடியும் வந்து நீங்க என்னடா பென்டன் ரீபூட் பண்ணி விளையாட்டுக்கிறீங்க, நாங்க ஆரம்பிச்சத நாங்க தான் மாத்தோம் அப்படின்னு சும்மா தரமா பண்ணிருக்கானுங்க. ஆனா அப்படி என்ன ப்ரோ அவ்வளவு தரமா பண்ணிக்கிறாங்க நீங்க கேட்கலாம். அதுக்கு நம்ம வந்திருக்கிற மொத்த ஸ்னீக் பீக்கையும் பார்த்தாதான் தெரியும். சோ தொடங்குவோமா? ஆனா இந்த ஸ்னீக் பீக்க பார்க்கிறதுக்கு முன்னாடி எதுக்காக இந்த பென்டனை அனிமேட்டட் வெர்ஷனா இல்லாம ஒரு காமிக் வெர்ஷனா ரீபூட் பண்ணிருக்காங்கறத பாத்துருவோமா? அதாவது பாத்தீங்கன்னா இது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். பென்டனை ரீபூட் பண்றேங்கிற பேர்ல சின்ன பசங்க மட்டும் பாக்குற மாதிரி ஏதோ ஒண்ணு உழப்பி வச்சிருப்பானுங்க. சோ அத பார்த்து நம்மள மாதிரி பென்டன் கிளாசிக் ஃபேன்ஸ்லாம் என்ன பண்ணாங்கன்னா பென்டன் ரீபூட்டிய அகைன் ரீபூட் பண்ண சொல்லி பயங்கரமா கதறிட்டு இருந்தானுங்க. சோ அதனால தான் பென்டன் கிளாசிக்கோட அந்த ஒரிஜினல் கிரியேட்டர்ஸ் ஒண்ணா சேர்ந்து இந்த பென்டன் ரீபூட்டை அகைன் ரீபூட் பண்ணிருக்காங்க. ஆனா அனிமேட்டட் வெர்ஷனா இல்லாம காமிக் வெர்ஷனா. எதனாலனா எடுத்ததுமே இது அனிமேஷன் பண்ணாம ஃபர்ஸ்ட் இத காமிக்கா ரிலீஸ் பண்ணி எந்த அளவுக்கு சக்சஸ் ஆகுதுங்கறத பார்த்துட்டு அதுக்கேத்த மாதிரி அது அனிமேஷனா கொண்டு வந்துடலாம்ங்கற மாதிரி தான் அவங்க பிளான் பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மே மாசம் வரப்போறது ஒரே ஒரு இஷ்யூ மட்டும் தான் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்களே. அண்ட் அது 32 பேजेस இருக்கிற மாதிரி தான் சொல்றாங்க. தெரியல பாப்போம். ஆனா நம்ம இந்த காமிக்கை எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி ரீச் பண்ண வைக்கிறோமோ அதுக்கேத்த மாதிரி தான் அடுத்த இஷ்யூ கன்ஃபார்ம் பண்ற மாதிரி சொல்லிருக்காங்க. மேபி சொல்ல முடியாது. அதுவும் சக்சஸ் ஆயிடுச்சுனா இந்த காமிக்கை அனிமேஷன் வெர்ஷனாவும் கொண்டு வரலாம். சரி ஓகே. இப்போ எதுக்காக இந்த பென்டனை அப்சல்யூட் பென்டன்ங்கற மாதிரி சொல்றாங்கங்கறத பாப்போமா? அதாவது உங்க எல்லாருக்குமே தெரியும் டிசில நம்ம டார்க் சைடோட ஒமேகா எனர்ஜியாலே உருவாக்கப்பட்ட ஒரு அப்சல்யூட் யூனிவர்ஸ் இருக்குதுல, அந்த யூனிவர்ஸ் கொடுக்கிற எல்லா காமிக்ஸுமே பங்கமா இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு டிசி கேரக்டரோட ஸ்டோரிஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் புதுசா டார்க்கர் அண்ட் ஈவில் டோன்ல மாத்தி சொல்லியிருப்பாங்க. சோ அந்த விஷயம் ரொம்ப யூனிக்கா இருந்ததுனால அது பயங்கரமான சக்சஸ் பார்த்தது. லைக் 2024 இருந்து 2025 டிசம்பருக்குள்ள 8.5 யூனிட் சோல்ட் ஆயிக்குனா பாத்துக்கோங்களேன் எந்த அளவுக்கு சக்சஸ் பார்த்துக்குதுன்னு. சோ அந்த அப்சல்யூட் யூனிவர்ஸ் காமிக் பீக் ஆயிட்டு இருக்கும் போது தான் இந்த பென்டனை ரீபூட் பண்ணதா அனௌன்ஸ் பண்ணாங்க. சோ அதனால ஃபேன்ஸ் எல்லாரும் ரீபூட் பண்றதா பண்றீங்க, இந்த அப்சல்யூட் யூனிவர்ஸ் மாதிரி கொஞ்சம் புதுசா டார்க்கர் டோன்ல ரீபூட் பண்ணலாமேன்னு ரிக்வெஸ்ட் பண்ணேன். அந்த ரிக்வெஸ்டையும் அவங்க ஏத்துக்கிட்டாங்க தான் நினைக்கிறேன். ஏன்னா டிசில இருக்கிற இந்த அப்சல்யூட் யூனிவர்ஸையும் மார்வல்ல இருக்கிற அல்டிமேட் ஸ்பைடர்மேன் காமிக்கையும் ஒண்ணா சேர்த்து தான் இன்ஸ்பயர் ஆயிக்கிறதா சொல்றாங்க. அண்ட் பென்டனோட ஏலியன்ஸை பார்க்கும்போது அது அப்சல்யூட் மாதிரி தான் தெரியுது. பட் வர ஏலியன்ஸை கொஞ்சம் பொறுமையா பார்ப்போம். சோ இந்த மாதிரியான ஒரு ரீசன்ஸ்னால தான் இது அப்சல்யூட் பென்டன் சொல்றாங்க. ஆனா கவர் பேனல்ல பார்த்தா டைனமைட் பென்டன் தான் போட்டிருப்பாங்க. அது ஏன்னு கேட்டீங்கன்னா அதை நம்ம தேர்ட் பாயிண்டா பார்க்க போறோம். அதாவது இந்த டைனமைட்னா என்னன்னா டைனமைட் என்டர்டைன்மெண்ட் சொல்லக்கூடிய ஒரு காமிக் பப்ளிஷர் கம்பெனி. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா இவங்க நம்ம டிசி கூட கொலாபரேட் பண்ணிருக்காங்க. அண்ட் அவங்களோட கொலாபரேஷன் மூலமா வந்தது தான் பேட்மேன் 66 மீட்ஸ் த கிரீன் ஹார்னட், ஹார்லி குயின் அண்ட் எல்வைரா, தி ஷேடோ அண்ட் பேட்மேன். இந்த காமிக்ஸ்ல தான் டிசி அண்ட் டைனமைட் கொலாப் மூலமா வந்த காமிக்ஸ். அண்ட் ரொம்பவே முக்கியமா தி பாய்ஸ் சீரிஸோட காமிக் இருக்குதுல, அதை பப்ளிஷ் பண்ணதே இந்த டைனமைட் என்டர்டைன்மெண்ட் தான். சோ அதனால பாய்ஸ் காமிக் படிச்ச எல்லாருக்குமே இந்த டைனமைட் என்டர்டைன்மெண்ட் பத்தி நல்லாவே தெரியும். அண்ட் ஈவன் இவங்க தலைவன் டாரன்டினோட ஜாங்கோ அன்சைன் படம் இருக்குதுல, அதுல இருக்கிற அந்த பிக் ட்ரபிள் காய், அதாவது நம்ம ஜாங்குவான் கேரக்டரையும் அண்ட் மாஸ்க் ஆஃப் ஜோரோ, அதாங்க நம்ம ப்ரூஸ் வெயின் சின்ன வயசுல அவங்க அம்மா அப்பாவோட சேர்ந்து ஒரு படத்துக்கு போயிருப்பானே, அந்த படம் தான் மாஸ்க் ஆஃப் ஜோரோ. அதுல இருக்கிற அந்த ஜோரோ கேரக்டரை தனியா எடுத்து ஜாங்குவான் அண்ட் ஜோரோன்னு ஒரு காமிக்கை பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. சோ இந்த அளவுக்கு டிஃபரெண்டா காமிக்ஸை பப்ளிஷ் பண்ணவங்க தான் இப்ப பென்டனையும் பப்ளிஷ் பண்ண போறாங்க. சோ அதனால தான் இந்த காமிக்கு டைனமைட் பென்டன் பேர் வச்சுக்கிறாங்களே. ஓகே, இப்போ இதெல்லாமே உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சோ அதனால ஸ்னீக் பீக்ல வந்த இந்த இஷ்யூவோட ஃபர்ஸ்ட் 4 பேஜை பாத்துருவோமா? அதாவது பாத்தீங்கன்னா எப்பயும் போலதான் நம்ம பென், குவென், கிராம்பா 3 பேருமே வெக்கேஷனுக்காக ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாக்கு வந்திருக்காங்க. அந்த ஃபாரஸ்ட்லயே ஒரு கேம்ப் ஃபயர் போட்டு மார்ஷ்மெல்லோஸ் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அங்க நம்ம தலைவர் பென் டெனிசன் அவனுக்கு பிடிச்ச அந்த சுமோஸ்லாம கேமோட கார்ட்ஸ் வச்சிருக்கான். ஆனா அதுல நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் இஷியாமோட கார்டு இருக்கும். அண்ட் இந்த சைடு நம்ம குவென் வெக்கேஷனுக்கே வந்திருந்தாலும் தி சயின்ஸ் ஆஃப் புக்க படிச்சிட்டு இருப்பா. தென் எப்பயும் போல நம்ம பென்னுக்கோ சண்டை நடக்க கிராம்பா அதை எடுக்க பாக்குறாரு. ஆனா அதுல கடுப்பான நம்ம பென் கேம்ப் ஃபயர்ல மண்ணலி போட்டு போயிடுறாங்க. ஆனா அப்பதான் இந்த சேட்டலைட் எல்லாம் மேனேஜ் பண்ணிட்டு இருக்க ஒரு ஆளை காட்டுறாங்க. அட எப்பயும் போல ஒரு எரிக்கலும் நம்ம பூமியை நோக்கி வந்து விழ ஆரம்பிக்குது. ஆனா அதை நம்ம பென் நோட்டீஸ் பண்ற மாதிரி தான் காட்டுறாங்களே. சோ இதுக்கப்புறம் தான் தலைவனுக்கு ஆமெட்ரிக்ஸே கிடைக்க போகுது. ஆனா ஆமெட்ரிக்ஸையும் ரொம்ப சிம்பிளாலாம் இல்லாம கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான லுக்கை தான் மாடிஃபை பண்ணிருக்காங்க. அண்ட் குறை சொல்ற மாதிரிலாம் இல்லாம நல்லா தாங்க இருக்குது. அண்ட் கண்டிப்பா தலைவனுக்கு ஆமெட்ரிக்ஸ் கிடைச்சதுமே ஹீட் பிளாஸ்டா தான் கண்டிப்பா மாறுவான், அது கன்ஃபார்ம். சோ இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் தான் ஸ்னீக் பீக்ல வந்த 4 பேஜ். ஓகே, இப்போ எல்லாரும் வெயிட் பண்ணியிருந்த இந்த அப்சல்யூட் ஏலியன்ஸ் கிட்ட போயிடலாமா? எடுத்ததுமே கண்டிப்பா ஹீட் பிளாஸ்ட் தான். தக்காளி என்னங்க லுக் இது, வேற மாதிரி பங்கம் வந்துட்டானுங்க. சீரியஸா சொல்றேன், இதுக்கு மேல ஹீட் பிளாஸ்டுக்கு ஒரு லுக்க கொடுக்க முடியுமான்னு சத்தியமா தெரியலங்க. ஆனா ஹைலைட்டே என்னன்னா எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து ஷோல்டர்ல வச்சாம பாருங்க, அதுதாங்க பங்கம். லைக் 2 ஷோல்டர்ல இருந்தும் ஃப்ளேம் பறக்க தலைவன் பயங்கரமா இருக்கான். வேற மாதிரி பண்ணிட்டானுங்க. தி பெஸ்ட் லுக்குங்க இது. அண்ட் எனக்கு மட்டும் தான் இப்படி தெரியுதா இல்ல உங்களுக்கும் அப்படிதான் தெரியுதான்னு சொல்லுங்க. லைக் மார்வல்ல இருக்கிற கோஸ்ட் ரைடர், ஹியூமன் டச் ஒன்னா சேர்த்தா எப்படி இருப்பானோ அந்த மாதிரி சும்மா வேற லெவல்ல பண்ணிருக்கானுங்க. ஹீட் பிளாஸ்ட் ஆன் டாப் உண்மையா சொல்ல போனா. அண்ட் அடுத்த பார்த்தனா ஃபோராம். சீரியஸா ஃபோராம்
ஆர்ம் லுக் செம்ம சூப்பரா பண்ணியிருக்கானுங்க. அண்ட் பேசிக்காவே 4ஆமோட லுக் செம்ம சூப்பராவே தான் இருக்கும். அண்ட் அதே மாதிரி தான் இந்த இடத்துல செம்ம தரமா, பல்கா, பக்காவா பண்ணியிருக்கானுங்க. பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னவா இருந்ததுன்னா, 4ஆமோட மொத்த சூட்டுமும் டைட்டா குடுத்துட்டு, அந்த கழுத்து கிட்ட மட்டும் ஒரு ஸ்கார்ஃப் மாரி கொஞ்சம் லூஸா குடுத்திருப்பானுங்க. அது உண்மையிலே செம்ம சூப்பரா இருந்ததுங்க. ஆனா அது வேற சில கவர் பேஜ்ல பார்த்தோம்னா, அதுவும் அந்த சூட்டோட சேர்ந்த மாதிரி ஒரு டைட்டா இருக்க மாரி தான் காட்டுறாங்க. ஆனா எனக்கு அந்த ஒரு மாரி ஸ்கார்ஃப் மாரி கொஞ்சம் லூஸா இருக்கிற லுக் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. அண்ட் ரஃப் ஸ்கெட்ச்லயும் அந்த மாரி ஸ்கார்ஃப் மாரி தான் தெரியுது. பார்ப்போம் காமிக் வரும்போது அதுல இன்னும் கொஞ்சம் டீடைல் ஆட் பண்ணி இன்னும் மாஸா தான் மாத்துவானுங்க. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தோம்னா கிரே மேட். என்ன கேட்டீங்கன்னா இதுதான் ஒரு பெர்ஃபெக்ட்டான கிரே மேட் லுக்னு சொல்லலாம். ஏன்னா கிரே மேட் தான் இந்த ஆர்மிட்ரிக்ஸை உருவாக்குன ஆளு. சோ அப்ப அந்த கேரக்டர் எந்த அளவுக்கு ஒரு இன்டெலிஜென்ட்டான ஆளா இருக்கும். சோ அத விஷுவல்லே காட்டுறதுக்கு சூப்பரா அந்த மார்வல் இருக்கிற லீடர் கேரக்டர் மாரியே லைக் பிக் பிரெயின் மாரி அந்த மூளையை கொஞ்சம் பெருசா டீடைல்டா காமிச்சதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் கிரே மேட்டருக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டாவும் இருக்குது. அண்ட் அடுத்ததா பார்த்தோம்னா ரஃப் ஸ்கெட்சா எதுவுமே கொடுக்காம கவர் பேஜஸ்ல மட்டும் காமிச்சிக்கிற வைல்டு வைன். நேக்லே நான் கரெக்டா சொல்றேனான்னு தெரியல. ஏன்னா இது வைல்டு வைன் மாதிரியே இருக்காது. ஆனா அதுதான் வைல்டு வைன். ஏன்னா இன்னொரு கவர் பேஜ்ல அதை வைல்டு வைன் மாதிரி தான் காட்டுறாங்க. ஆனா இந்த கவர் பேஜ்ல எது மூஞ்சி, எது வாலு, எது கால்னே தெரியலங்க. ஆனா பயங்கர ப்ரூட்டலா இருக்கிற மாதிரி தான் வைல்டு வைனை காட்டுறாங்க. ஆனா நல்லா இருக்கு. தென் வைல்டு வைன் மாதிரி ரஃப் ஸ்கெட்சே இல்லாம கவர் பேஜ்ல மட்டும் இருக்க ஓவர்ஃப்ளோ. பேசிக்காவே ஓவர்ஃப்ளோ ஒரு மாதிரி ஏலியன் மாதிரிலாம் இல்லாம ரொபாட்டிக்கா இருக்கிற ஒரு மெக்கா டைப்ல இருக்கிற மாதிரி தான் இருக்குமே. சோ அதனால இந்த காமிக்ல அதெல்லாம் மொத்தமா சேஞ்ச் பண்ணாம அதே மாதிரி மெக்கா டைப்லயே தான் அந்த ஓவர்ஃப்ளோ கொடுத்திருக்காங்க. பட் கொஞ்சம் பல்கா டேங்க் மாதிரி கொடுத்திருக்காங்க. அண்ட் பார்க்கிறதுக்கு அது நல்லா தான் இருக்குது. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தா தலைவர் எக்ஸலரேட் சாரி ஜீனமாஃப். ஏன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எங்கடா எக்ஸலரேட். பேசிக்காவே எக்ஸலரேட்டோட லுக் ஜீனமாஃப் லுக் மாதிரி தான் இருக்கும். ஆனா அதுக்காக ஜீனமாஃபே இந்த இடத்துல இருக்குங்களாடா. பட் நான் இதை நெகட்டிவா சொல்லல, ஒரு ஃபன் ஃபேக்டா தான் சொல்றேனே. அண்ட் ரெக்கார்ட் பண்ணும்போது இது எக்ஸலரேட்னு சொல்றதுக்கே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சொன்னேன். ஏன்னா இதை பார்க்கும்போது ஜீனமாஃப் தாங்க டக்குன்னு வாயில வருது. அதுவும் முக்கியமா இந்த கவர் பேஜ்ல எல்லாம் எக்ஸாக்ட்டா ஜீனமாஃப் மாதிரி தான் இருக்குது. ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா எக்ஸலரேட்டரோட கால்ல யூவி பால்ஸ் தான் இருக்கும். ஆனா இந்த இடத்துல அதை கொஞ்சம் பெருசா வீல் மாதிரி மாத்திருக்காங்க. அதுவும் பயங்கர ஸ்பைக்ஸோட இருக்க மாதிரி தான் தெரியுது. சோ அந்த விஷயத்தினால இந்த ஜீனமாஃப் சாரி எக்ஸலரேட்டரோட லுக் பயங்கரமா இருக்குதுங்க. தென் அடுத்ததா பார்த்தனா ஸ்டிங் ஃப்ளை. ஆனா இது ஸ்டிங் ஃப்ளையே கிடையாது. ஏன்னா இது வெட்டிக்கிளி. டேய் என்னடா பண்ணி வச்சிக்கிறீங்க. இவ்வளவு நேரம் நல்லா தானடா போயிட்டு இருந்தது. ஸ்டிங் ஃப்ளை என்ன மாதிரியான கேரக்டர் அதை போயிட்டு வெட்டிக்கிளியா மாத்தி வச்சிருக்கீங்களா. அண்ட் இது எனக்கு மட்டும் இல்ல நிறைய பேருக்கு அப்படிதான் தெரியுது. ஏன்னா அதுக்கான முக்கியமான ரீசன் என்னன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா ஏலியன்ஸுமே அதோட பாடி ஸ்ட்ரக்சர்ல இருந்து லுக் வரைக்கும் எல்லாமே ஏலியன் மாதிரியே தான் இருக்கும். ஆனா இந்த லுக் நம்ம ஊர்ல இருக்கிற வெட்டிக்கிளி மாதிரியே இருக்கிறதுனால நம்ம கண்ணு அது பயங்கரமா உறுத்துது. அண்ட் அது ஒரு ஏலியனாவும் அக்செப்ட் பண்ண முடியல. ஆனா ரஃப் ஸ்கெட்ச்ல மட்டும் தான் இந்த மாதிரி இருக்குது. பட் கவர் பேஜ்ல பார்த்தோம்னா கொஞ்சம் அது டிஃபரெண்டா ஏலியன் மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. பட் அதனால அது நல்லா இருக்குன்னு சொல்ல முடியல. ஓகே அப்படிதான் சொல்ல முடியுது. பட் கண்டிப்பா காமிக் வரும்போது அதை சேஞ்ச் பண்ணியே ஆகணும். ஏன்னா குறை சொல்ற மாதிரி தான் இருக்குது அது. பட் பென்டனை அகைன் ரீபூட் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு இதை பண்ண தெரியாதா என்ன? கண்டிப்பா பண்ணுவாங்க. தென் அடுத்ததா பார்த்தோம்னா அப்கிரேட். பென்டன் கிரியேட்டர்ஸ் என்ன அப்கிரேடுன்னு பேர் வச்சுட்டு என்ன அப்கிரேட் பண்ணிக்கிறீங்க? டேய் பேர் மட்டும் அப்கிரேடு. ஆனா ஒரு அப்கிரேடே இல்ல இருப்பானா. ஏன்டா எக்ஸாக்ட்டா நார்மல் அப்கிரேட் எப்படி பண்ணோம் அதே தான் கொடுத்துருக்காங்க. பாடியை மட்டும் கொஞ்சம் பல்கா ஆக்கிக்கிறாங்க. ஆனா அந்த அப்கிரேடோட அந்த லைன்ஸ்லாம் கொஞ்சம் லைட்டா மாத்திக்கிறாங்க. அவ்வளவுதான். வேற எந்த லுக் சேஞ்சுமே அவனுக்கு பண்ணவே இல்ல. பட் அப்கிரேடோட லுக் நார்மலாவே நல்லா இருக்கிறதுனால தப்பிச்சிட்டானுங்க. பட் காமிக் புக்ல மேபி அந்த கலர் சேஞ்ச் ஏதாவது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பாப்போம். தென் அடுத்ததா பார்த்தோம்னா கேனன் போல்ட். பேசிக்காவே கேனன் போல்ட் பயங்கர ஃபன்னான சார்மிங்கான கேரக்டர் தான் இருக்குமே. ஆனா இங்க இருக்கிற கேனன் போல்ட் பயங்கர ஈவிலான கேனன் போல்ட் மாதிரி தான் இருக்குது. ஆனா உண்மையா சொன்னா செம மாசா இருக்குது. பட் அதோட பல்லா பார்க்கும்போது தான் பயங்கர ஹாரர் ஃபீலா இருக்குது. பட் கேனன் போல்ட் லுக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. தென் இதோட ஃபைனலா தலைமை ஓஜி டைமண்ட் ஹெட். அப்சல்யூட்ங்க லுக். அதாவது நான் ஒரு மீம் கூட பார்த்தேன். ஏன்னா எந்த யூனிவர்ஸ்லயும் டைமண்ட் ஹெட் லுக் மட்டும் மொக்கையாவே இருக்காது. ஏன்னா அவன் டைமண்ட் ஹெட். அந்த ஒரு ரீசனாலேயே தலைவனுக்கு லுக் எந்த யூனிவர்ஸ் போனாலும் செம்ம மாசா பண்ணிருப்பானுங்க. சோ அதே மாதிரி தான் இந்த இடத்துலயும் பங்கம் பண்ணிட்டானுங்க லுக். லைக் ரொம்ப கிளீனான டைமண்ட்ஸ்லாம் இல்லாம அந்த டைமண்ட் கிராக்ஸோடவே கொச்ச கொச்சன்னு இருக்கிற மாதிரி செம்மையா பண்ணிருக்கானுங்க. எனக்கு பர்சனலாவே டைமண்ட் ஹெட் லுக் செம்ம சூப்பரா இருக்குது. சோ இந்த விஷயத்தெல்லாம் மட்டும்தான் ஸ்னீக் பீக்ல காமிச்சிருக்காங்க. சோ இதுக்கு மேல ஏதாவது ஏலியன்ஸ் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அதை நம்ம காமிக் பார்த்தா தெரிஞ்சாகணும். பட் இப்போதைக்கு காமிச்ச எல்லா ஏலியன்ஸோட லுக்கும் செம்ம தரமா பண்ணிருக்கானுங்க. ஆனா அந்த ஸ்டிங் ஃப்ளையை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணா நல்லா இருக்கும் எனக்கு தோணுது. சோ எல்லாத்தையும் சொல்லியாச்சு. மீதி இருக்கிறது இந்த ரேங்கிங் மட்டும் தான். சோ அதனால அதையும் சொல்லிட்டு போயிடலாம். எனக்கு கேட்டீங்கன்னா லுக் வைஸா பார்த்தா டாப் 3ல 4 ஆர்ம்ஸ், டாப் 2ல டைமண்ட் ஹெட் அண்ட் டாப் 1ல நான் முன்னாடியே சொன்னதுதான் ஹீட் பிளாஸ்ட். சோ இதுதான் என்னோட பர்சனல் ரேங்கிங். உங்களோட டாப் 3 ரேங்கிங் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த பென்டன் காமிக் எந்த அளவுக்கு சக்சஸ் பாக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் அடுத்த இஷ்யூவும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. சோ அதனால எத்தனை பென்டன் கிளாசிக் ஃபேன்ஸ் இருக்குன்னு கமெண்ட் அண்ட் லைக்கோட கவுண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த சம்மர்ல வரப்போற இந்த பென்டன் காமிக்கையும் நம்ம மொத்தமா கமெண்ட்ரி பண்ணதா போறோம். சோ அது வரைக்கும் நீங்க கேட்டுக்கொண்டு இருப்பது கமெண்ட்ரி 365.2. அப்புறம் பார்க்கலாம்.